மேலான் இமையவரம் சரத்தின் மேலான் ஏழண்ட தப்பாலான் இப்பார்ச்சம் பொன் புனத்தகத்தான் அரங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கணத்தகத்தான் கைலாய துச்சியுள்ளான் காலத்தியான் அவள் என் கண்ணுள்ளானே. அப்படி எல்லாத்தையும் தொட்டு வாங்கிட்டு வாங்க. ஒரே பாட்டு வைங்க. கடியே போற்றி செல்லும் கதியே போற்றி அற்றவருக்காரமுதம் ஆனாய் போற்றி அல்லலறுத்தடியேனை ஆண்டாய் போற்றி மற்றொரு ஒப்பிலாமைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் அருந்தே போற்றி செற்றவர்தம் பொறுமரித்த சிவனே போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி வங்கமலைகள் நஞ்சும் உண்டாய் போற்றி மத யானை இருவை போர்த்தாய் போற்றி உங்களன் மருங்கொன்றை தாராய் போற்றி பொல்புடைத்தோள் ஆடை குடகா போற்றி அங்கரணே அமர்ந்து நிறைவா போற்றி ஆலமர நீடரும் பொன்னாய் போற்றி செங்கனக தடை குன்றே சிவனே போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி சங்கரனே நிற்பாதம் போற்றி போற்றி சதாசிவனே நிற்பாதம் போற்றி போற்றி பொங்கரவானின் பாதம் போற்றி போற்றி புண்ணியனே நிற்பாதம் போற்றி போற்றி அங்கமலத்தை அன்புவானின் பாதம் போற்றி போற்றி திருப்பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி ஓடான வாழ்ந்தாய் போற்றி கரண் நான்கு முக்கணுடையாய் போற்றி காதலில் பார்த்தாற்று எளியாய் போற்றி அருமந்த தேவர் கரசையை போற்றி அந்த 6 அபிடேகங்களிலே இன்றைக்கு சித்திரை திருவோணம் என்று சொல்லக்கூடிய திருவோண நாளிலே இன்றைக்கு அவருக்கு பெரும் திருமஞ்சனம் வழிபாடும் மிக சிறப்பாக நம்முடைய சித்தசபேச பெருமாளுடைய திருவொலினாலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரொம்ப நடராஜமூர்த்திக்கு உண்டான அபிஷேகம் அப்படின்னு பார்த்தோம்னா வருஷத்துல 6 நாள் அபிஷேகம். 3 நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய விண்மீன்களிலேயும் 3 தினங்கள் திதி என்று சொல்லக்கூடிய அந்த வளர்பிறை சதுர்தசி திதி என்று சொல்லக்கூடிய திதியிலே பண்ணக்கூடியதுன்னு பார்க்கிறோம். அதுல குறிப்பாக என்னன்னா எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு உகந்த விண்மீன்களாக திகழக்கூடிய நட்சத்திரங்களிலே திருவாதிரை நட்சத்திரம் என்பது எல்லாம் வல்ல ஆடல் வல்லான் என்று சொல்லக்கூடிய அம்பல புத்தனுக்கே உரியதுன்னு பார்க்கிறோம். மார்கழி திருவாதிரை நாளிலே அவருக்கு ஆருத்ரா அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் திருமஞ்சன வழிபாடு. அதே போல அவருக்கு உகந்த விண்மீன் எது அப்படின்னா பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் பார்க்கும். பங்குனி உத்திரம் எப்படி சிவபெருமானுக்கும் காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்மையிடம் கொண்ட கச்சி ஏகம்பனுக்கு எப்படி உகந்த நாளாக உத்திர விண்மீனை காண்கின்றோமோ அதே போல அந்த 27 விண்மீன்களிலே ஆனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் அவருக்கு ஆனி திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அளவிலே பெரும் திருமஞ்சன வழிபாடாகவும் 3ஆவதாக திகழக்கூடிய நட்சத்திரம் தான். ஏன்னா 27 நட்சத்திரங்கள்ல திரு என்று சொல்லக்கூடிய அடைமொழியோடு கூடிய நட்சத்திரங்கள் 2. திருன்னு அடைமொழியோடு கூடிய நட்சத்திரம் 2. ஒன்று திருவாதிரை, இன்னொன்று திருவோணம்னு பாக்குறோம் இல்லையா? இந்த 2 நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா திருவாதிரை யாருக்கு உகந்ததுன்னு பாக்குறோம், சிவபெருமானுக்கே உகந்தது. அதனால அவருக்கு பேரே ஆதிரையான்னு பேரு இல்லையா? அப்ப திருவோணம் என்கின்ற நட்சத்திரம் யாருக்கு உகந்ததுன்னு பாக்குறோம், சீரேறு திருமால் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுக்கு உகந்ததுன்னு பார்க்கும். ஏன்னா சங்க இலக்கியங்களிலேயும் மதுரை காஞ்சியிலே சொல்லுகின்ற காலத்திலே மாயோன் மேய ஓண நன்னாள் என்று இந்த ஓணத்தை திருவோணத்தை மகாவிஷ்ணுக்கு உகந்த நாளாகவும் நம்முடைய திருமுறைகளிலேயும் நம்முடைய திருநாவுக்கரச பெருமான் குறிப்பிடுகின்ற காலத்திலே சீரேறு திருமாலை சொல்லுகின்ற காலத்திலே ஓணப்பிரான்னு சொல்லுவர். மகாவிஷ்ணுக்கு என்ன பேரு? ஓணப்பிரான். ஓணம் யாருக்கு உகந்ததுன்னா மகாவிஷ்ணுக்கு உகந்ததுன்னு பாக்குறோம். ஓணப்பிரான்னு
திருமாலுக்கு பேரும். இன்னும் நம்முடைய ஆழ்வார்கள் எல்லாம் மங்களாசாசனம் என்று சொல்லக்கூடிய 4000 தீப பிரபந்தத்திலே பெருமாளை அங்கே பாசுரம் சாய்க்கக்கூடிய காலத்திலே, பாசுரம் பாடக்கூடிய காலத்திலே ஓணம் அவருக்கு உகந்த நாளாக பாடுவார்கள். ஏன்னா நம்முடைய சிவபெருமான் எப்படி இருக்கின்றார்னா, எப்படி மாதொரு கூரனாக சிவபெருமான் திகழ்கின்றாரோ, மங்கை மணாளனாக திகழ்கின்றாரோ, அவருக்குள்ளேயே யாரும் இருக்கான்னு பார்க்கிறோம். எல்லாம் வல்ல புருஷ சக்தியாக சீரேறு திருமாலும் திகழ்கின்றார்னு பார்க்கிறோம் இல்லையா? நம்முடைய திருநாவுக்கரச பெருமான் தான் திருவையாறு திருத்தாண்டகத்துல சொல்லுகின்ற காலத்திலே சொல்லுவார், அரியலால் தேவி இல்லை. அரினா யாரு? சீரேறு திருமால்னு பார்க்கிற மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு சிவபெருமான் இடத்தை எப்படி இருக்காரா அப்படின்னா, அவருக்கு எப்படி உமாதேவி இடப்பாகத்திலே தேவியாக திகழ்கின்றாளோ அதே போல சிறேறு திருமாலாகிய நாரணனும் சிவபெருமானுக்கு எப்படி இருக்காரு? சிவபெருமானுடைய ஒரு பாகத்தில் உடையவராக சீரேறு திருமாலும் திகழ்கின்றார். ஆகினால்தான் அப்பர் சுவாமி சொல்லுகின்ற காலத்திலே அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனாருக்கே என்பார். ஐயன் ஐயாரனாருக்குன்னு திருவையாறுல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரம்பலத்தனாகி என்கின்ற தர்ம சம்பர்த்தனை அம்பாள் யாருடைய அம்சம்னா சீரேறு திருமாலின் அம்சமாக பார்க்கின்றோம். அதனாலதான் மாதொரு கூரன்னு பேர். நம்முடைய திருமுறைகள் சிவபெருமானை கூறுகின்ற காலத்திலே எப்படி மாதொரு கூரனோ அதே போல எப்படி இருக்காரு அவரு? மால் ஒரு கூரனாக சங்கர நாராயணனாகவே திகழ்கின்றார்னு பாக்குற. ஆகினால எல்லா உலகமும் எல்லாத்துக்குள்ளும் யாரு? சிவபெருமான் ஒருவனுக்குள்ளே அத்துணை பேரும் அடக்கம்னு பாக்குறாங்க. சிவலிங்க வழிபாடு, சிவ வழிபாடு ஒன்றே நமக்கு அத்துணை பேருடைய அந்த ஆசிகளையும் சிவ வழிபாடு ஒன்றே நமக்கு தரும் என்று பார்க்கிறோம். ஆகினாலே சிவபெருமானுக்கே உரிய விண்மீனாக ஆனி மாத உத்திரத்தை போல இன்றைக்கு சித்திரை மாதம் இல்லையா? ஆண்டின் துவக்கமாகி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய திருவோண நாளிலே நம்முடைய சிசபாநாயகர் சிசபாநாயகி நம்முடைய மணிவாசக பெருமானுக்கு சித்தத்தை இனிக்கும் தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட தீந்தமிழ் பாடல்களை ஓதி அற்புதமான முறையிலே நம்முடைய வேள்வி வழிபாடும் நம்முடைய சிசவேச பெருமானுக்கு பெரும் திருமஞ்சன வழிபாடுமானது இனிதே நிகழ்த்த பெற்று நம்முடைய பள்ளிக்கரணை சிசபா மணிக்கூட நிறுவனர் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய நம்முடைய சிவத்திரு திருஞானம் ஐயா அவர்கள், அம்மையார் உமா மகேஸ்வரி அம்மையார் அவர்கள் இருவருமாகவும் நம்முடைய ஐயார்கள் மகன் நம்முடைய சக்திதரன் பார்த்திபன் அவர்கள் நம்முடைய சிசபா மணி கூட அடியார் பெருமக்கள் என அனைவருமாக கூடியிருந்து நிகழ்த்தக்கூடிய. ஏன்னா நம்முடைய சேந்தனால சொல்லுவார் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, பல அடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுங்க. அடியார்களோடு அடியாரா நாம மட்டும் போய் வழிபாடு செய்வது சிறப்பா இருக்குமா? சிறப்பா இருக்காது. எப்படி செய்யணுமா? அடியார்களோடு அடியார்களாக இருந்து நாமும் இறைவனை பல்லாண்டு பாட வேண்டும், வாழ்த்த வேண்டும், அவனுடைய திருவடியை வணங்க வேண்டும், அவனுடைய அருளை நாம் அனைவருமாக பெற வேண்டும் என்கின்ற அற்புத நோக்கில் நம்முடைய ஐயா அவர்கள் இனிமையாக செய்திருக்கின்றார்கள். நம்முடைய பெருமாளுடைய திருச்செவிகள் குளிரும் வண்ணம் பஞ்ச புராணம் என்று சொல்லக்கூடிய 5 திருமுறை பாடலானது இப்பொழுது பாடப்பெறுகின்றது. முதலாவதாக நம்முடைய மூவர் முதலிகள் அருளி செய்த தேவார திருப்பதியங்களில் இருந்து ஒரு திருப்பாடலானது இப்பொழுது பாடப்பெறுகின்றது. திருச்சிற்றம்பலம். அரியானை அந்தனதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் ஒளியை தேவர்கள் தங்கோனை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனகடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும் பற்ற புலியூரானை உனை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே. எல்லாம் வல்ல நம்முடைய சிசபாநாயகியுடைய சிசபேச பெருமானுக்கு மணிவாசக பெருமான் மலர்ந்தருளிய திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல் பாடப்பெறுகின்றது. சோதியே சுடரே சூழ்வொளி விளக்கே சுரிகுழல் பணமுலை மடந்தை பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கைய தயனும் மாலரியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் கூர்ந்தம் மேவிய சீர் ஆதியே அடியே ஆதரித்தடைத்தான் அதந்துவே என்று அருளாயே. இசை கேட்கும் பரமனாருடைய
பெருமானுடைய செவிகள் குளிரும் மண்ணும் திரு இசைப்பாவிலிருந்து ஒரு பாடல் இப்பொழுது பாடப்படுகின்றது. ஒளி வளர் விளக்கே உலபில ஒன்றே உணர்வு சுள் கடந்ததொரு உணவே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும்லேனே அலிவளர் ஒளியத்து ஆனந்த கனியே அம்பலமாட பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுடைய திருச்செவிகள் குளிரும் மண்ணும் பல்லாண்டு பாடப்பெறுகின்றது. முகந்து கேட்கக்கூடிய நம்முடைய பெருமானுக்கு திருத்தொண்டர் புராணத்திலிருந்து ஒரு பாடல் பாடப்பெறுகின்றது. சபாநாயகியுடைய திருச்செவிகள் குளிரும் வண்ணம் அம்மைக்குரிய துதியானது இப்பொழுது பாடப்படுகிறது. அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு பாடல். கடுபிடியில்லாத உடலும் சரியாத மனமும் பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத இயலும் போராத கோடும் துன்பமில்லாத வாழ்வும் துயரின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டர் கூட்டு கொண்டார் தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகமாமி அருள்வாமி மகிழாமியே. ஏறுமையில் ஏறி விளையாடக்கூடிய ஆறுமுக பெருமானுடைய செவிகள் குளிரும் வண்ணம் திருப்புகழ் பாடப்படுகிறது. முருகனுக்கு ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே ஊர்மணியாக விளங்கின்ற முகம் ஒன்றே குன்றுருவகேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வளைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனமுடைய முகம் ஒன்றே ஆறுமுகமான வேண்டும் ஆதி அருணாச்சலம் அவத பெருமாளே. நிறைவாக வாழ்த்து வான்முகில் வடாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் போர் முறையாக செய்ய பாக்கியம்
அது வச்சிருக்கீங்களா? பூ போட்டு நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக போதுமா? போதும் போதும்.